வணக்கம்டா மாப்பிள்ள சிதம்பரத்தில் இருந்து. மக்களே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால இன்றைக்கி எங்கள் வீட்டில் எப்பொழுதும் போல் மட்டன் குழம்பு, ஒரு அருமையான மட்டன் குழம்பு வச்சுருக்காங்க நண்பர்களே. அது என்னதுங்களா? கொத்துக்கறி. அது கூட பார்த்திங்கன்னா மட்டன் கொத்துக்கறி, அப்புறம் ஒரு அவிச்ச முட்டை, ஒரு தரமான சாப்பாடு நண்பர்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில். வாங்க பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள் மக்களே, உருளைக்கிழங்கு போட்டிருக்காங்க, எடுத்து ஒரு வாரம் வச்சுருவோம். அடுத்தது கறி பாருங்கள், எத்தனை பீஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். பாருங்கள் மக்களே, இது எல்லாமே கறி தான். இந்த கறியெல்லாம் எடுத்து இப்படி ஒரு வாரம் வச்சுருவோம். ஆஹா, 4 பீஸ் போட்டிருக்காங்க மக்களே கறி. பாருங்கள், 1 2 3 4 பீஸு. உருளைக்கிழங்கு அவிச்ச முட்டை பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சாதத்தை இப்படி மட்டன் குழம்போடு இப்படி பிசைஞ்சிப்போம். பிசைஞ்சு நம்ம அண்ணன் சாப்பாட்டுறாம அண்ணன் ஸ்டைலில் தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். பீஸை எடுத்து சாப்பிடுவோம். பாருங்கள், தரமாக சமைச்சிருக்காங்க மக்களே. அருமை. என்ன ஒன்று, குழம்புல பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் போடலை, ஆனாலுமே குழம்பு அட்டகாசமாக இருக்குது. நல்லா இருக்கு மக்களே. இது என்ன சொன்னீங்களா? மட்டன் கொத்துக்கறி மக்களே. அதில் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவோம். ஓஹோ, அருமையாக இருக்குது மக்களே. மட்டன் கொத்துக்கறி என்ன போட்டது? மட்டன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் தக்காளி, மிளகு ஜீரகம், 2 முட்டை, கொஞ்சோண்டு கரம் மசாலா. பாருங்க நண்பர்களே, மட்டன் கொத்துக்கறி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு மக்களே. கறி ரொம்ப எலும்பாக கொடுத்தான். இல்லை, நான் தான் எலும்பு கறியாக கொடுத்தேன். ஆமாம் மக்களே, எலும்பெல்லாம் குழம்பு வச்சுட்டு கறியை வந்து இது பேர் என்ன, கொத்துக்கறிக்கு வச்சுட்டாங்க நண்பர்கள். மட்டன் குழம்புனாலே அந்த காரம் தான். என்ன சொல்கிறேன் மக்களே, மட்டன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் காரம் இருக்காது. இந்த லைட் காரம் அதுவே நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். அப்படியே இந்த கறி அதில் போட்டு அப்படி வச்சு குழம்பு மட்டும் ஏதாவது வேணாம் போதுங்க. பாருங்க மக்களே,
திரும்பவும் குழம்பு. இதுகளே பாருங்கள், அப்படியே இந்த குழம்பு கூட சாப்பாட்டை அப்படி பிசைஞ்சு செம்மையாக செஞ்சுருக்காங்க மக்களே. சாப்பாடு சும்மா சொல்லக்கூடாது, அருமை. துவம்சம் பண்ணிட்டாங்க மக்களே. என்னுடைய சேனல் பேஜில் நான் போடுற 3வது மட்டன் குழம்பா 4வதா 3வது மட்டன் குழம்பு மக்களே. இது இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கேன் மக்களே. இது இல்லாமல் சிக்கன் பிரியாணி வீடியோ ஒரு 4 வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனல் பேஜில் போய்ட்டு பாருங்கள் மக்களே. கறிலாம் செம்மையாக வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கு. மக்களே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி செய்கிறதா தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, பிளானை மாற்றிட்டாங்க. யார் எங்களை பிரியாணி செய்கிறேன்னு சொன்னேன், அப்படியே மாற்றிட்டேன். இடியாப்பம் வைக்கலாம் தான் குழம்பு வைக்கலாம். நைட்டுக்கு இடியாப்பம் வைக்கலாண்ணா? இடியாப்பம் தோசை இப்படி ஏதாவது செஞ்சுக்கலாம். மக்களே, நம்ம சேனல் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கொத்துக்கறியை வந்து சப்பாத்தி போட்டு நைட்டுக்கு சப்பாத்தியாவது பூரியாவது குழம்போடு வச்சு கொத்துக்கறி வச்சு சாப்பிடணும். ஆமாம் மக்களே, இந்த கொத்துக்கறி பார்த்தீங்கன்னா நைட்டு இடியாப்பம் வைக்கிறதுக்காக பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க. நம்ம சேனல் பேஜில் மட்டன் பிரியாணி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம் தானே. நம்மளுடைய சேனல் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நண்பர்களே. அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். பரோட்டாவுக்கு செம்மையாக இருக்கும் கொத்துக்கறி. ஆமாம், இந்த கொத்துக்கறி உண்மையுமே பரோட்டாவுக்கு பார்த்தா செம்மையாக இருக்கும். பரோட்டாவை பிச்சு போட்டு ஆமாம் பாருங்கள் மக்களே, கருவை அப்படியே எடுத்து பாதி உடச்சதில் வச்சுட்டேன். அது கூட அப்படியே பிசைஞ்சு அப்படி எடுத்து எப்போதும் சொல்கிற மாதிரி மட்டன் கறி தான் மக்களே, வேறு லெவல். பாருங்கள், எனக்காக ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க எங்கள் வீட்டிலேருந்து. இந்த 2 உருளைக்கிழங்கையும் எடுத்து அப்படி சாப்பாடு கூட வச்சு அப்படி பிசைஞ்சு இந்த கருவை எடுத்து அப்படி அது கூட வச்சு அப்படி சாப்பாடு கூட அப்படி பிசைஞ்சு அப்படி எடுத்து
ஆஹா, அருமையான சாப்பாடு. அவிச்ச முட்டை அப்படி வச்சு அவ்வளோதான் மக்களே. பாருங்க, சாப்பிட்டு முடிக்க போகிற மக்களே. போதும். சாப்பிட்டு முடிச்சிட்டேன் மக்களே. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி.